அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? அரபு நாடுகளில் எந்நேரமும் சண்டை ஏற்படும் சூழல் உருவாகி வருவதால் உடனடியாக இந்தியர்கள் நாடு திரும்புமாறு இந்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. அவசர தொலைபேசி நம்பரை வெளியிட்டுள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் தேசிய தின கொண்டாட்டத்தின் எச்சரிக்கை. விதிமீறல்கள் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. அடுத்து இந்திய தூதரகத்தின் 2 நாள் விடுமுறை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சண்டை ஏற்படும் சூழல் அதிகரித்து வருவதால் எப்போ வேண்டுமானாலும் ஈரானை அமெரிக்கா தாக்கக்கூடும். 2 அதிநவீன போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் USS ஜெரால்ட் ஃபோர்டு போர்க்கப்பல் ஈரானை தாக்க தயாராக உள்ளது. எந்நேரமும் எது வேண்டாமல் நடக்கும் சூழ்நிலை உள்ளதால் இந்திய அரசு ஈரானில் உள்ள 10,000க்கும் மேலான இந்தியர்களை உடனடியாக இந்தியா திரும்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. அதேபோல இந்தியர்களுக்கு இந்தியன் எம்பசியின் அவசரகால தொலைபேசி நம்பரையும் வெளியிட்டுள்ளது. ஈரான் தரப்பிலிருந்து அமெரிக்காவுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களை நீங்கள் தாக்கினால் உங்கள் நாட்டை எங்களால் தாக்க முடியாது. அதனால் அமெரிக்க இராணுவ தளங்கள் எந்த அரபு நாடுகளில் உள்ளதோ அதனை நாங்கள் தாக்குவோம் என ஈரான் தரப்பில் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரானை தாக்கினால் இது ஒரு பிராந்திய போராக மாறும் அபாயம் உள்ளதாக நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். இப்போ முதற்கட்டமாக இந்தியா மற்றும் கொரியா ஆகிய 2 நாடுகள் தங்கள் நாட்டின் குடிமக்கள் உடனடியாக நாடு திரும்புமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் தேசிய தினம் நாளை பிப்ரவரி 25 புதன்கிழமை கோலாகலமாக கொண்டாட அனைத்து விதமான ஏற்பாடுகளை பாதுகாப்பு அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. அதேபோல பிப்ரவரி 26 வியாழக்கிழமை விடுதலை தினத்தையும் வெகு விமர்சையாக கொண்டாட குவைத் தயாராகி வருகிறது. குவைத்திகள் பொதுமக்களுக்கு இடையூறு தரும் விதமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது. அதேபோல சிறுவர்கள் மற்ற வாகனத்தின் மீது தண்ணீர் பலூன் வீசுவது, தண்ணீர் துப்பாக்கியால் வாகன ஓட்டிகளை இடையூறு செய்வது, இதுபோன்று அநாகரிகமாக நடந்து கொண்டால் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என குவைத் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதுபோல வாகனத்தின் முன்புறம் பின்புறம் பெரிய பெரிய அளவில் தேசிய கொடியை வைத்துக் கொண்டு மற்ற வாகன ஓட்டுநர்களுக்கு இடையூறு தரும் விதமாக வாகனம் ஓட்டினால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என பொது போக்குவரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதுபோல குவைத்துடைய தேசிய தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 19 தான் கொண்டாடப்பட வேணும். ஏன் பிப்ரவரி 25 மாற்றி வச்சிருக்காங்கன்னா, பிப்ரவரி 25 குவைத்துடைய கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜூன் 19 பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பிப்ரவரி 25க்கு தேசிய தினம் மாற்றப்பட்டு கொண்டாடப்படுகிறது. இந்த தேசிய தினம் பார்த்தீங்கன்னா குவைத்தின் 65வது நேஷனல் டே செலிப்ரேஷன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு குவைத்தில் ஹலோ பிப்ரவரி தினத்தன்று வாகனம் ஓட்டுவது சிரமமாக இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதுபோல் பிப்ரவரி 25, 26 ஆகிய தேதிகளில் கல்ஃப் ஸ்ட்ரீட்டில் மட்டும் போயிடாதீங்க. அதாங்க 25ஆம் நம்பர் ரோடு, சால்மியா, ஹவல்லி, குவைத் சிட்டி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். குறிப்பாக துவார் பிதா இங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும். நைட் டைமில் மட்டும் போயிடாதீங்க. போனால் அவ்வளோதான், ரிட்டர்ன் வீடு திரும்ப ரொம்ப லேட் ஆகிடும். அடுத்த தகவல், குவைத்தின் இந்தியன் எம்பசி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு என்னவென்றால், பிப்ரவரி 25 மற்றும் பிப்ரவரி 26 ஆகிய 2 தினங்கள் குவைத்தின் நேஷனல் டே மற்றும் லிபரேஷன் டே விடுமுறையின் காரணமாக பிப்ரவரி 25 புதன்கிழமை மற்றும் பிப்ரவரி 26 வியாழக்கிழமை ஆகிய 2 தினங்கள் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் விடுமுறை காரணமாக செயல்படாது என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. மும்பை டு குவைத் 11,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 22 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 11,800 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 27 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 24 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 26,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 37 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 15,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 78 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 32 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 296 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 51 தினார் 233 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 981 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.